வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் பெல் உங்களுக்கு வரும். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இன்றைக்கி திண்டுக்கல் ஆச்சி பிரியாணி கிட் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே மசாலா ஸ்பைசி கொடுத்துருக்காங்க, கூடவே அந்த மசாலா தொக்கம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ ஜீரக சம்பா ரைஸும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இது கூடவே இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்த மசாலா ஐட்டம்ஸை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரிஞ்சி இலை, ஸ்டார், பாருங்கள், கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தக்காளியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைனா உங்கள் ஆப்ஷனல் தான். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெறும் அந்த பேக்கெட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நீங்கள் ரெடி செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்கிறேன், அதுக்காக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்த ஸ்பைசஸ் பே லீஃப், ஸ்டார் அனஸ், லவங்கம், அப்புறமா ஏலக்காய் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்டை. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுவே போதும்னு அது மட்டும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். பாருங்கள், அந்த மசாலா ஐட்டம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிட்டில் வந்து 250 கிராம்ஸ் ரைஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு டம்ளர் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே. பாருங்கள், அதுக்காக நான் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அந்த கிட் பேக் ஒரு 2 or 3% சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு 5 or 6% சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கொடுத்தது 250 கிராம்ஸ் ரைஸ், நான் இன்னும் 250 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஆனியன், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுங்கிறதால. பாருங்கள், தண்ணியில் வாஷ் பண்ணி 1/2 hour முன்னாடியே ஊற போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரக சம்பா ரைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். பாருங்கள், இப்போது ரைஸ் கலந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் மசாலா பிரியாணி. பாருங்கள், இப்போது ரைஸுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போது குக்கரில் நம்ம 2 விசில்ஸ் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்திருக்கு. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புதினா கொஞ்சம்
தூவிக்கலாம் மேலே. Bye friends. Thanks for watching. Next video meet பண்ணலாம்.